அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காதல் ரதியே அத்தியாயம் 12. சக்தி, ரேவதி, மேகா மற்றும் குழந்தை ரேகா கம்யூனிட்டி ஹாலுக்கு சென்று எடுத்து வைத்து ஒழுங்குபடுத்தியபடியே சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்க ராகவ் வந்து சேர்ந்தான். ஹாய் சக்தி என்று சக்தியின் வரவேற்புக்கு ஆமோதித்தவன் ரேவதியிடம், ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நாங்களும் உங்க பக்கத்து வீட்டுக்குத்தான் குடிவர போறோம் சொன்னானா இந்த மட சாம்பிராணி என்று வந்தவுடனேயே அவன் வேலையை ஆரம்பித்தான் ராகவ். டே ராகவ், ஏண்டா ஏன் இப்போவெல்லாம் சாம்பிராணி என்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்குடா. இப்பதான் கொஞ்சமா எனக்கு கால் புண் ஆறி இருக்கு. உனக்கு அது கூட பொறுக்காமல் இப்படி வெந்த பொண்ணில் சாம்பிராணி பத்தி பேசி தூபம் போடுறியே. கொஞ்சம் பயம் கலந்த கிண்டலுடன் சொன்னான் சக்தி. அவன் பேசுவது பாதி புரியாமல், அது என்னடா கதை, எனக்கு கூட தெரியாமல் என்றான் ராகவ் மிகுந்த ஆவலுடன். என்ன ரேவதி, சொல்லிடலாமா என ரேவதியை பார்த்தவாறே கண் சிமிட்டினான் சக்தி. ரேவதி அவனை தர்ம சங்கடத்துடன் செய்வதறியாமல் முறைத்து பார்க்கவும், நான் சொல்லி தந்த பாடத்தை இப்பவே மறந்தால் எப்படி ரேவதி? அப்படி பார்க்க கூடாதுமா. எங்கே நல்ல சூப்பரா ஒரு ரொமான்டிக் லுக் விடு பார்க்கலாம் என்று சக்தி பேச்சை மாற்றி ரேவதியை சிரிக்க வைத்தான். நாங்களும் இருக்கிறோம் தலைவா, மறந்துடாதீங்க என்று ராகவ் இடையில் அறிவித்தான். சரிங்க கரடி என்று சக்தி பதில் சொல்லிவிட்டு, ரேவதி, மேகா நம்ம ராகவை முறைக்கிறதை பார்த்து அதுதான் ரொமான்டிக் லுக் என்று தப்பாக எடுத்துக்க கூடாது. அதை ராகவ் மட்டும் தான் ரொமான்டிக் லுக் என்று சொல்லிட்டு தெரியுமா என கிண்டல் செய்யவும் அனைவரும் சிரித்தனர். மேகாவின் முறைப்பை நினைவுபடுத்தியதால் பேச்சை திசை திருப்பும் விதமாக, ஹே சக்தி, பார்ட்டி ஹால் அலங்காரத்திற்கு யாரிடமாவது சொன்னியாடா? அல்லது இங்கே மேனேஜ்மெண்ட் ஏதாவது செய்து தருவார்களா? ரொம்ப அழகா சிம்பிளா இருக்கு மேன், பட் சூப்பர் என்று சுற்றி பார்த்தவாறே வியந்தான் ராகவ். இல்லை ராகவ், மதியம் ரேவதி தான் அந்த அலங்காரம் செய்து வைத்தாள். அலங்காரம் பிடித்திருந்தால் பாராட்டெல்லாம் அவளைத்தான் போய் சேரும். உன் சிஸ்டர் கிட்ட நீயே சொல்லு, நான் எதற்கு நடுவில் தூது? சிஸ்டர், ரொம்ப நல்லா செய்திருக்கீங்க என்று பாராட்டை ரேவதியிடம் சொல்லிவிட்டு, மேகா, இந்த அலங்காரத்தை எல்லாம் ரேவதியை தான் செய்திருக்கிறார்கள், நீயும் இதே மாதிரி ஏதாவது கத்துக்கலாம் தானே என்று மனைவியை வம்பு செய்தான் ராகவ். ராகவ், இன்னைக்கு பார்ட்டிக்கு உணவு எல்லாமே சவுத் இந்தியன் தான் என்று ரேவதி சொன்னாள். இப்படியெல்லாம் ஐட்டம் இருக்கு என்று பெயரை கூட என்னிடம் சொன்னதில்லை. நீ இவ்வளவு ருசியாக சமைக்கிறதே இல்லையே ராகவ். ரேவதி தான் புதுசா சமைச்சிருக்காள். எத்தனை பாட்லாக் நடத்தி இருக்கும். சக்தி பாய் கூட இப்படி ஐட்டம் எல்லாம் கண்ணில் காட்டியதே இல்லையே என ஆங்கிலத்திலேயே கிண்டல் செய்யவும் சக்தி ரேவதிக்கு சில விளக்கங்கள் கொடுத்தான். பாட்லாக் என்றால் பார்ட்டி நடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஏதாவது உணவு பதார்த்தம் செய்து எடுத்து வர வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லி மேகாவின் புலம்பலை விளக்கமாக சொன்னான். ரேவதிக்கு மேகாவின் புலம்பலை கேட்டு லேசாக வியப்பு வந்தாலும் இந்த ஊரில் கணவன் சமையல் செய்வது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது என்று சக்தி ஏற்கனவே சொல்லி இருந்ததால் சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டாள். தத்தி, இப்படி தெரிந்திருந்தால் வாயை திறந்திருக்கவே மாட்டேனே. இன்னும் 6 மாசத்துக்கு என்னை போட்டு படுத்தி எடுத்து விடுவாள் மேகா. சிஸ்டர் செய்த சமையலை நான் செய்து ருசியையே மறக்கடிக்கிற வரை இந்த திட்டை கேட்டுக்க வேண்டியதுதான் என்று சக்தியின் காதில் மட்டும் மெல்ல கேட்குமாறு சொல்லவும் பெண்கள் மூவரும் புரியாமல் பார்த்தனர். மேகா, என்ன கிண்டலா என்று ராகவை முறைத்துவிட்டு ரேகாவை பார்க்க, என்ன நக்கலா என்று முடித்தாள் சிறுமி. ராகவ் வெளிப்படுத்திய முக பாவனைகளை பார்த்து வெள்ளி சலங்கையாய் நகைத்தாள் ரேவதி. நோ மேகா என்று அலறியவன், விசனரி கேம் எடுத்து வந்தியா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். வரியா சக்தி, நம்ம மேலே போய் எடுத்து வரலாம் என்று சக்தியின் கையை பிடித்து விடாப்பிடியாக இழுத்தான் ராகவ். டேய், விட்டால் கையை கையோட பிச்சு இழுத்துடுவாய் போல இருக்கே. கல்யாணம் ஆனதிலிருந்து காலுக்கும் நேரம் சரியில்லை, கைக்கும் நேரம் சரியில்லை என்று சிரித்தபடியே மேலே ராகவுடன் வீட்டிற்கு சென்றான் சக்தி. அவர்கள் மறைந்தவுடன் மேகாவிற்கு செல்போனில் அழைப்பு வர, மாம், நோ செல்போன், இட் இஸ் பார்ட்டி டைம் என்று சுட்டிக்காட்டினாள் ரேகா. பிளீஸ் டா என்று கெஞ்சுதலாக ரேகாவிடம் உத்தரவு கேட்கவும் ரேவதிக்கு ஆச்சரியமாயிருந்தது. 5
வயதில் குழந்தை எந்த பயமும் இல்லாமல் அம்மாவிடம் பேசுவதை பார்த்துதான் ஆச்சரியமே. ஆனால் ஆச்சரியத்தை உடனே ஒதுக்கிவிட்டு, அம்மா போனில் பேசட்டும், நீ என்னுடன் பேசு அல்லது விளையாடு ரேகா என்று கைகளை நீட்டி சிறுமியை அழைக்கவும், ஓகேமா என்று ரேவதியிடம் ரேகாவும் விளையாடினாள். கைகளை தட்டி கொண்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது ராகவும் சக்தியும் திரும்பி வந்தனர். பார்ட்டிக்கு அழைத்திருந்த நண்பர்கள் ஒவ்வொருவராக குடும்பத்துடன் வருகை தந்தனர். சரியாக 25 பேர் வருகை தந்திருக்க, அவர்களுள் மைக் மற்றும் ஜெனியும் வந்திருந்தனர். ரேகா ரேவதியின் கையை பிடித்தபடி உடன் இருந்தாள். சக்தி அனைவரையும் ரேவதிக்கு அறிமுகப்படுத்தி வைக்க இன்முகத்துடன் புதியவர்களை எதிர்கொண்டாள். ஜெனிஃபர் முறை வரவும் முதல் தடவை சந்தித்த பொழுது ரேவதி சொல்லி தந்த வணக்கம் நினைவில் வர அழகாக கை கூப்பி வணக்கம் சொன்னாள் ஜெனி. அதே சமயம் ரேவதிக்கும் சக்தி சொன்ன விளக்கங்கள் நினைவில் வர கை குலுக்க கரத்தை நீட்டினாள். சரி, ரேவதி கை கொடுக்கிறாளே என்று ஜெனிஃபர் கை கொடுக்க ரேவதி புன்னகைத்தபடியே கை கூப்பினாள். இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி இதே விளையாட்டை எப்படியும் முகமன் கூறியே தீருவது என்ற வெறியோடு நடத்தி கொண்டிருக்க சக்தி வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினான். இந்த விளையாட்டை சிறிது நேரம் பார்த்த ரேகா, ஹலோ ஆண்டி, ஸ்டாப் என்றாள் சத்தமாக. லேசாக தலையில் அடித்துக்கொண்டு ரேவதியின் கையை இழுத்து ஜெனிஃபரின் கையோடு இணைத்தாள். ரேவதியிடம், இது கூட உங்களுக்கு தெரியலையா ஆண்டி என மறுபடியும் தலையில் அடித்துக் கொண்டாள் ரேகா. அதை பார்த்து ரேவதியும் ஜெனிஃபரும் சிரித்து கொண்டனர். கியூட் கிட் என ரேகாவை பாராட்டினாள் ஜெனிஃபர். கொஞ்ச நேரம் உரையாடிய பின் அனைவரும் உணவருந்த தொடங்கினர். சக்தி, ராகவ் மற்றும் மேகா மூவரும் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உணவை பற்றிய விளக்கங்களை கொடுக்க ரேகாவை கவனித்துக் கொள்வது போல் சற்று தள்ளி நின்றாள் ரேவதி. தட்டில் உணவை எடுத்து வந்த ஜெனி ரேவதியின் அருகில் வந்து புடவை பற்றி விளக்கத்தை கேட்டபடியே தொட்டு பார்த்து வியந்து கொண்டிருந்தாள். ஜெனி ரேவதியின் அருகில் செல்வதை பார்த்ததுமே அவர்களிடம் சென்ற சக்தி தனக்கு தெரிந்த விவரங்களை ஜெனியிடம் சொல்லி தெரியாத விவரங்களை மனைவியிடம் கேட்டு சொன்னான். சக்தியின் விளக்கங்களை கேட்ட ஜெனி வியந்தபடியே, இந்த உடை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ஒரு முறை கட்டி காண்பிக்க முடியுமா என்று எளிதாக ரேவதியிடம் கேட்டாள். வணக்கத்தை கற்றுக்கொள்வது போல் புடவை கட்டுவதையும் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் போலும். ரேவதியிடம் ஜெனியின் கோரிக்கையை சொல்லவும் சக்தியின் பின்னால் வெட்கப்பட்டு மறைந்தபடியே, கடவுளே, என்னங்க இது, நீங்களே இங்கே முடியாது என்று சொல்லிட வேண்டியதுதானே, என்னிடம் கேட்கிறீங்க, வீட்டுக்கு இன்னொரு நாள் வர சொல்லுங்க, அவர்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்கிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் ரேவதி. ரிலாக்ஸ் ரேவதி, அவர்கள் ஒன்றும் இப்பொழுதே என்று கேட்கவில்லை என்று ரேவதியை பார்த்து சொன்னவன் ஜெனியிடம் கூட போதுமான விளக்கத்தை சொன்னான். அதை கேட்ட ஜெனி, சோ ஸ்வீட், தேங்க்யூ சோ மச் என்று மொழிந்துவிட்டு மைக்கேல் தன்னுடைய உணவை எடுத்து வந்ததும் சேர்ந்து உணவருந்த தொடங்கினாள். ரேவதியின் முகத்தில் சற்று முன் ஜெனி கேட்ட கேள்வியின் விளைவாக இன்னும் சிவப்பு நிறம் ஒட்டி கொண்டிருக்க சக்தியிடம், அப்பாடா, கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் என்று கண்களை விரித்தாள். பக்கத்தில் இருந்த ரேகா, ஒய் ஆண்டி என்று கேட்டு மேலும் சிவக்க வைத்தாள். அவளது செம்மண் நிற புடவைக்கும் சிவந்த கன்னங்கள் மேலும் அழகூட்ட சக்தி இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களை நோக்கி வந்த மேகா, பாயி, நீங்க சாப்பிடலாமா, ரேவதி சாப்பிடலாமா என்று அழகு தமிழில் பேசினாள். ரேகாவிற்கு தானே உணவளிப்பதாக சொல்லி தன்னுடன் குழந்தையை அழைத்து சென்றாள் மேகா. இவர்கள் பேசுற தமிழ் சின்ன பசங்க மாதிரி இருக்கு என்று சிரித்தபடியே தட்டில் தனக்கான உணவுகளை எடுத்து வைத்தாள் ரேவதி. அனைவரும் நன்றாக சாப்பிட்டு முடித்தவுடன் ஒருவர் விடாமல் சாப்பாட்டை பாராட்டினார்கள். லேசாக முகம் சிவந்தபடியே வந்த ஜெனி, ரொம்ப நல்ல உணவு சக்தி, இந்திய உணவை எப்பொழுதும் மைக் விரும்பி சாப்பிடுவான், இந்தியன் உணவகங்களுக்கு சென்றால் எனக்கு காரமாக உணவு இருப்பதால் அவ்வளவாக ஒத்துக்கொள்வதில்லை, ஆனால் நீங்கள் அளித்த உணவு காரம் குறைவாக ருசியாக இருந்தது, மைக் ரொம்ப நல்லா சாப்பிட்டான் என்று பாராட்டினாள். அவளது பாராட்டை ரேவதியிடம் சக்தி சுருக்கமாக சொல்லவும், காரம் ஜாஸ்தியா என்று கேளுங்க, முகமெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு, நீங்க சொன்னதால் காரம் கம்மியாதானே போட்டேன் என்று ரேவதி பாவமாக கேட்டாள். ஜெனியும் மறுப்பாக தலையசைத்து சுவையான உணவு தயாரித்ததற்காக நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் நன்றி நவிழ்ந்து முடிக்கும் பொழுது
மைக்கேலும் சக்தியிடம் வந்து, சக்தி, உணவு பிரமாதம் என்று பாராட்டு தெரிவித்தான். வந்திருந்தவர்கள் உணவை மட்டும் பாராட்டாமல் பார்ட்டி அறையின் அலங்காரம், ரேவதியின் உடை அழகு மற்றும் இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் சேர்த்து மனதார பாராட்டினர். சக்திக்கு மனைவியை பற்றிய பெருமையில் அகமும் மனமும் மலர்ந்தது. பின்னர் அனைவரும் பிஷனரி கேம் விளையாடலாம் என்று முடிவு செய்து வருகை தந்திருந்த 25 நபர்களையும் குழுவிற்கு 12 பேராக பிரித்தனர். சக்தி தான் இரு குழுவிற்கும் பொதுவான ஆளாக நின்றான். ராகவ் அனைவருக்கும் கேம் பற்றிய விளக்கம் ஆங்கிலத்தில் கொடுக்க, சக்தி ரேவதியிடம் விளையாட்டை பற்றி சொன்னான். ரேவதி, இந்த கேம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். 2 டீமாக பிரிச்சிருக்கோம். டீம் 1, டீம் 2. ஒவ்வொரு டீமிலும் 12 பேர். நிறைய கார்டு என்னிடம் இருக்கும். ஒரு நபர் வந்து என்னிடம் இருந்து ஒரு கார்டை எடுத்து அதை என்னிடம் காண்பித்து விட்டு அந்த கார்டில் கொடுக்கப்பட்டு இருப்பதை வரைய வேண்டும். அந்த பேப்பரில் வரைவதை இங்கே ப்ரொஜெக்டர் வழியாக எல்லோரும் பார்க்க முடியும். அந்த டீம் நபர் வரைவதை அணியில் உள்ள மற்றவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி டீம் 1 கண்டுபிடிக்காமல் போனால் டீம் 2 உள்ள நபர்கள் கண்டுபிடிப்பார்கள். சரியாக கண்டறிந்தால் மார்க். யார் ஜாஸ்தி எடுக்கிறார்களோ அவங்க ஜெயிப்பார்கள். உனக்கு புரியுதா என்று ரேவதியிடம் கேள்வி கேட்டான். வரைந்து விளையாடுவது என்று கணவன் சொன்னதும் மிகுந்த சந்தோஷத்துடன், எனக்கு அந்த கார்டில் ஆங்கிலத்தில் இருப்பது புரியவில்லை என்றால் நீங்கள் எனக்கு தமிழில் சொல்கிறீர்களா என்று வினவினாள் ரேவதி. கட்டாயம் ரேவதி, அதனால் தான் பொதுவான ஆளாக இருக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கார்டில் இருப்பதை ஆக்ஷன் செய்து காட்டுவதோ எழுதி காட்டுவதோ கூடாது. படம் மட்டும் தான் வரையணும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் தங்கள் அணியினருக்கு புரிய வைக்க வேண்டும் ரேவதி. அதனால் பொறுமையாகவும் வரைய முடியாது, எண்களையும் உபயோகிக்க கூடாது. சரியா என்று மேலும் விளக்கினான் சக்தி. உற்சாகமாக மண்டையை ஆட்டிக்கொண்டு விளையாடுவதற்கு தயாரானாள் ரேவதி. ரேவதியின் அணியில் ஜெனி, மேகா, ரேகாவும் இருந்தனர். அடுத்த அணியில் ராகவ், மைக் என்று இருந்தனர். ரேவதி டீம் நபர்களும் ராகவ் டீம் நபர்களும் விளையாட்டை தொடங்குவதற்கு ஆவலோடு இருக்கவே, சக்தி கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு ப்ரொஜெக்டர் மற்றும் விளையாட்டிற்கு தேவையானவைகளை தயார் செய்தான். குலுக்கல் முறையில் ஆட்டத்தை தொடங்குவதற்கு ராகவ் அணியினர் தேர்ந்தெடுக்கப்பட, ராகவே முதலாவதாக வந்தான். சக்தியிடம் இருந்த சீட்டுகளில் ஒன்றை எடுத்தவனுக்கு டைனோசர் என்ற விலங்கின் பெயர் வந்திருக்க வெள்ளைத்தாளில் வரைய ஆரம்பித்தான். அவன் வரைந்ததில் இருந்து அந்த அணியினர் யூகம் செய்ய தொடங்கினர். 4 கால்களும் சின்னதாக வால் இருப்பது போன்ற விலங்கை வரையவும் ஆடை என்று மற்றவர்கள் தப்பாக யூகம் செய்தனர். ராகவ் பொறுமை இழந்து முன்னங்கால்களை பாதி அளவு போல் வரைந்து காண்பிக்க நாய் என்றனர். பற்களை கோரமாக இருப்பது போன்று அதே விலங்கில் அட்ஜஸ்ட் செய்து வரைய நரி என்றனர். சக்திக்கு பதில் ஏற்கனவே தெரிந்ததால் மற்றவர்கள் யூகம் செய்வதையும் ராகவ் வரைகிற லட்சணத்தையும் பார்த்து வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் முடியும் வரையில் உலகத்தில் 4 காலும் ஒரு வாலும் உள்ள எல்லா விலங்குகளையும் வரிசையாக சொன்னார்களே தவிர ராகவ் வரைந்த ஓவியத்தில் இருந்து டைனோசர் என்று யூகம் செய்யவில்லை. கடைசியில் நேரம் முடிந்தது என்று சக்தி அறிவித்தவுடன் ரேவதி அணியினரும் யூகம் செய்ய முடியாததால் டைனோசர் என்ற விலங்கின் பெயரை சக்தி அறிவித்தான். ராகவ் அவனது அணியினரிடம் இது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மோசமாகவா வரைந்தேன் என்று பொறுமை இழந்து கேட்க அவனை கிண்டல் செய்து தீர்த்து விட்டனர். மேகாவின் முறை வரும்பொழுது அவள் எடுத்த சீட்டில் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்க குதித்து கொண்டு எளிதாகவே வரைந்து புரிய வைத்திடலாம் என்ற நினைப்பில் வரைபடத்தை தீட்டினாள். வரைய தொடங்கிய மேகா கண்களை தவிர முகத்தை தாடி மீசையில் பாதியும் தொப்பியை வைத்து மீதியுமாய் மறைத்தபடி வரைந்தாள். அவள் அணியினர் எதுவும் புரியாமல் மௌனமாக இருக்கவே லேசாக ஏமாற்றம் மனதில் ஏற்பட்டாலும் சமாளித்தபடி அவரது கைகளில் மூட்டை இருப்பது போல் சேர்த்து வரைந்தாள் மேகா. அணியில் இருந்தவர்கள் இந்த முறை ஏமாற்றம் தராமல் கொள்ளைக்காரன் என்று யூகத்தை வெளிப்படுத்தினர். அவள் வரைவதையும் அதற்கு தகுந்த மாதிரி மற்றவர்கள் யூகம் செய்வதையும் பார்த்த சக்தி வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். மேகா அவசரமாக தாடி மீசையை அழுத்தி வரையவும் முகமூடி கொள்ளைக்காரன் என்று சிலரும் பகல் கொள்ளைக்காரன் என்று பலரும் தொடர்ந்து தவறான யூகங்களை அவிழ்த்து விட்டனர். அவர் சிரிப்பதை போல வரைவதற்கு தாடி இருந்ததால் இடமில்லாமல்
10 நொடிதான் இருந்ததால் நேரமும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் இன்னொரு கரத்தில் மணியை வரையவும் ரேகா உற்சாகத்தில் சாண்டா என்று குதித்தாள். தனது செல்ல மகள் தான் வரைந்த முகமூடி கொள்ளைக்காரனை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சரியாக யூகம் செய்ததால் மகிழ்ச்சியில் குழந்தையுடன் குதித்தாள் மேகா. ஆனால் மற்றவர்கள் அனைவரும் மேகா வரைந்ததையும் தங்களது யூகங்களையும் நினைத்து விழுந்து விழுந்து சிரித்தனர். இப்படியாக ஒருவர் வரைவதை தவறாக மற்றவர்கள் யூகம் செய்வதும், வரையும் நபர் வரைய தெரியாமல் முழிப்பதும், சில நேரங்களில் வரைகின்ற நபர் பொறுமை இழந்து வாயை திறந்து விடையை கத்தி அவுட் ஆவதும் நடந்து கொண்டுதான் இருந்தது. ரேவதியின் அணியிலிருந்து ரேவதி வரைவதற்கான முறை வரவும் சீட்டை எடுத்து சக்தியிடம் காண்பித்தவளுக்கு மச்சம் என்று சொல்லியிருக்கு ரேவதி என விளக்கம் தரவும் எந்த தயக்கமும் இன்றி வெள்ளைத்தாளில் வரைய தொடங்கினாள். ஒரு ஆணின் முகத்தில் பாதியை வரைந்து கண்ணுக்கு அருகில் லேசாக புள்ளி மாதிரி வைத்தாள். அவள் வரைந்த ஆணின் முகத்தை எளிதாக மற்றவர்களால் சக்தியின் முகத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. எந்த பிரயத்தனமும் செய்யாமல் ரேவதி வரைந்ததை பார்த்து சக்தி இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றான். இத்தனை குறுகிய காலத்தில் இவ்வளவு எளிதாக அழகாக என்னுடைய முகத்தை வரைகிறாள் என்றால் கட்டாயம் அவள் மனதில் நான் பசுமரத்தாணி போல் பதிந்துதானே இருக்க வேண்டும். அதுவும் அந்த சின்ன கடுகளவு மச்சத்தை கூட குறித்து வைத்திருக்கிறாளே என்று மனைவியின் எண்ணத்தை பற்றி எண்ணியவனுக்கு வானத்தில் பறப்பது போன்ற உணர்வு ஏற்படத்தான் செய்தது. ஆனால் அவனது மனம் காதல் வானில் பறப்பதை உணர்கிறாய் என்று மூளைக்கு இடித்துரைக்க தவறியது. மேகாவிற்கு சக்தியின் மச்சம் ஓரளவிற்கு நன்றாகவே பழக்கம்தான். ரேகாவை தூக்கி விளையாடும் போது கண்ணின் அருகில் இருக்கும் மச்சத்தை விரலால் வருடியபடியே இது என்ன, எப்படி வந்தது, எல்லோருக்கும் ஏன் இல்லை என்றெல்லாம் கேட்பாள். அவளுக்கு பதில் சொல்லி பழகி இருந்ததால் மேகாவிற்கு ரேவதி வரைவதை பார்த்து அவள் திறமையை வியந்தபடியே விடையை சொன்னாள். தனது அணியினர் சரியான விடை சொல்லவும் ரேவதி மகிழ்ச்சியுடன் கணவனின் முகத்தை பார்க்கவும் அவன் அவளை பெருமையுடன் பார்த்து கண் சிமிட்டினான். 2வது சுற்று தொடங்க ஆரம்பிக்க இந்த முறை ராகவிற்கு ஆடு என்ற விலங்கின் பெயரே வந்திருந்தது. ராகவ் தனது டீமிற்கு எளிதாக புரிய வைத்திடும் முயற்சியில் தான் முன்னாடி வரைந்த அதே மாதிரியான விலங்கின் படத்தை வரையவும் அணியினர் டைனோசர் என்று தப்பாக யூகம் செய்தனர். அவன் மேலும் புரிய வைக்கும் முயற்சியில் கொம்பு வரைந்து காண்பிக்கவும் டைனோசர் வகையை சேர்ந்த பெயர்களையே வரிசையாக சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர மற்ற விலங்குகளின் பெயரை மறந்தும் சொல்லவில்லை. நேரம் முடிவதற்கு முன் ராகவ் கொஞ்சம் குமுறலாக, என்ன மேன், நான் டைனோசர் வரையும் போது ஆடு என்று சொல்றீங்க, ஆடு வரையும் பொழுது டைனோசர் என்று சொல்றீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக இல்லை என்று சிரித்த முகத்துடன் வினவினான். அவனது குமுறலை கண்ட அவனது அணியினர் சிரித்தபடியே டைனோசரை 1 மணி நேரத்தில் ஆடாக மாற வைத்து டார்வின் தியரியை நீதாண்டா எளிதாக புரிய வச்சிருக்க என்று கரவோசை எழுப்பினர். அனைவரது கிண்டலும் சிரிப்பலையும் ஓய சற்று நேரம் பிடித்தது. ரேவதியின் முறை வந்ததும் இந்த முறை என்ன சீட்டு வரும் என்று ஆவலுடன் இருந்தவளுக்கு சீட்டை பார்த்ததும் அதிர்ச்சிதான் ஏற்பட்டது. அதிர்ச்சியை மறைக்க முடியாமல் என்னங்க இது என்று முகமெல்லாம் சிவக்க சக்தியிடம் சீட்டை நீட்டி கேட்டாள். காது மடல் கூட சிவந்து போகிற அளவிற்கு அப்படி என்ன என்று சீட்டை கையில் வாங்கி பார்த்தவன் கிஸ் என்று வந்திருக்கிறது, இதற்கு விளக்கம் என்று அவளின் ரோஜா பூ இதழ்களில் பார்வையை நிலைநிறுத்தி விளக்கமாக சொல்லணும் என்றால் என்று வினவி மேலும் ரேவதியை வெட்கப்பட வைத்தான் சக்தி. ஆனால் அவள் வெட்கப்படுவதை பொருட்படுத்தாமல் பார்வையை விளக்காமல் சக்தி இருக்கவும் ரேவதி வரைவதற்காக நகர்ந்து சென்றாள். அவள் நகர்ந்ததும் இந்த முறை ரேவதி என்ன வரைய போகிறாள்? அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் பார்த்ததை மனதில் வைத்து வரைய போகிறாளா, அல்லது இன்று காலை சமைக்கும் பொழுது விரலில் கொடுத்த முத்தத்தை நினைவில் வைத்து வரைய போகிறாளா என்று யோசித்தவனுக்கு மனதில், முட்டாள், நீ யோசிக்கிற நிகழ்வெல்லாம் நீயும் ரேவதியும் இருக்கும் பொழுது மட்டும்தான் நடந்தது. இங்கே எல்லோருக்கும் புரிய வைக்க என்ன வரைகிறாள் என்று பார் என்று குரல் ஒலித்தது. ரேவதி வரைவதை பார்த்த சக்திக்கு இந்த முறை மூக்கில் விரல் வைக்காத குறைதான். சின்ன குழந்தை தனது அன்னைக்கு கன்னத்தில் முத்தமிடுவதை போல வரைந்திருந்தாள் ரேவதி. அவள் வரைவதை எளிதாக ரேகாவால் கூட சட்டென்று சொல்ல முடிகிற அளவிற்கு இருந்தது. ரேவதியின் அணியினர் விடையை சொல்லவும் இந்த முறையும் சக்தியை ரேவதி பார்க்க அவன் இந்த முறை கண் சிமிட்டலோடு நிறுத்தி கொள்ளாமல்
தனது கைகளை இதழ்களில் ஒற்றி எடுத்த முத்தத்தை அவள் புறம் பறக்க விட்டான். ரேவதி செய்வதறியாமல் கை கால் நடுங்கியபடி தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள். இப்படியாக சிரிப்பும் கேலியுமாக நடந்து கொண்டிருந்த விளையாட்டு முற்று பெற்று ரேவதி அணியினரே விளையாட்டில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து ஜெயித்தனர். விளையாட்டு முடிந்த பின்னர் மைக் மற்றும் ஜெனி வீட்டிலிருந்து செய்து எடுத்து வந்த கேக்கை சக்தி, ரேவதி இருவரையும் சேர்த்து வெட்டச் சொல்ல ரேவதியின் கரத்தை அழுத்தமான பிடியில் மென்மையாக பற்றி வெட்டினான். தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.